என் மகனுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் உள்ளதா, அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? திருச்செந்தூர்ல பிறந்த ஒரு வயசு குழந்தை. தர்மகர்மாதிபதி யோகம்ன்றது 9-10 குடையவர்கள் சேர்ந்திருப்பது. 9-10 குடையவர்கள் 11ஆம் இடத்துல சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். என்ன நடக்கும்? செவ்வாய் திசையும் குரு திசையும் நல்லா இருக்கும். 6க்கு 6ல குரு மறைஞ்சிருக்கிறதுனால 11ஆம் இடத்துல அவர் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆகவே இந்த அமைப்பு மகனுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் நிச்சயமாக இருக்கிறது. 2051 அவனுக்கு 27 வயசு. அந்த செவ்வாய் திசையும் குரு திசையும் நல்லா இருக்கும். ராகு திசை எப்படி இருக்கும்? ராகு குருவோட வீட்டுல இருந்தாலே பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ராகுவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். செவ்வாயும் பார்க்கல, சனியும் பார்க்கல. ஆக ராகு இந்த இடத்துல சுப தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இயல்பான நிலையில இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். குருவின் வீட்டில் இருக்கக்கூடியவர் குருவை போல பாக்கியாதிபதி போல இயல்பா செயல்படுவார். அப்ப செவ்வாய் தசை 27 வயசுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை இந்த மூணுமே நல்லா இருக்குதுங்க. அதுவே போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா எவ்வளவு வந்துருது? சனி தசை நல்லா இருக்காதுதான். சனி லக்னத்தை லக்னாதிபதியை பார்க்க கூடாதுதான். லக்னாதிபதி அப்போதுதான் அமாவாசையிலிருந்து வெளிவந்த நிலையில் நல்ல வேலையாக சுக்கரனுடன் சேர்ந்திருந்தாலும் கூட லக்னாதிபதியுடைய நிலையை சனி கொஞ்சம் குறைப்பது என்பது ஒரு இந்த அமைப்பு தான். ஆக பையன் செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசையில நல்லா இருப்பான். ராகுவின் நிலை புரியவில்லை என்ற அமைப்பிற்கு இந்த இடத்துல 9ஆம் அதிபதி வலுவா இருக்கிறார். தகப்பனை பிரித்து அதற்கு பிறகு குழந்தையை நன்றாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல். 1 வயது குழந்தைக்கு இப்ப இது மட்டும் பார்த்தா போறோம். பருவத்தில் நல்ல இளம் பருவத்தில் சிறு பருவத்தில் நன்றாக இருக்கக்கூடிய யோகக்கார குழந்தை.